السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله رب العالمين، والعاقبة للمتقين، والصلاة والسلام على رسوله وخاتم النبيين وعلى آله الطيبين وأصحابه الطاهرين والمؤمنين والمسلمين كلهم أجمعين. أما بعد، فقد قال الله تبارك وتعالى في القرآن العظيم والفرقان المجيد بعد أعوذ بالله السميع العظيم من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم. إن المبذرين كانوا إخوان الشيطان إن المبذرين كانوا إخوان الشياطين وكان الشيطان لربه كفورا. وقال أيضا: قالوا يا شعيب صلاتك تأمرك أن نترك ما يعبد آباؤنا أو أن نفعل في أموالنا ما نشاء إنك لأنت الحليم الرشيد. صدق الله العظيم. فإن أصدق الحديث كتاب الله، وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم، شر الأمور محدثاتها، كل محدثة بدعة، كل بدعة ضلالة، وبدعة ضلالة في النار. அருளன்பு பண்பில் அளவற்ற உந்தன் திருநாமம் போற்றி துவங்குகிறேன். அல்லாஹ் இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் அகில உலக தூதர் எம்பெருமானார் முஹம்மது முஸ்தபா ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும், அவர்களை உண்மையான முறையில் நேசித்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபீன்கள், தபா தாபீன்கள், நாதாக்கள், நல்லோர்கள், குறிப்பாக நம் அவர்கள் வெளியிலிருந்து வரக்கூடிய மூமினான முஸ்லிமான அனைவர்கள் மீதும் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் குறைவில்லாமல் நிறைவோடு உண்டாவதென துஆ செய்தவனாக, ஈதுல் மசாக்கின் என்று சொல்லக்கூடிய ஏழைகளின் பெருநாளான ஜும்ஆவுடைய தினத்திலே ஒன்று சேர்ந்திருக்கக்கூடிய நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹுடைய அருள்மழை என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. ஆமீன். சங்கைக்குரிய அல்லாஹின் நல்லடியார்களே, இஸ்லாமிய மார்க்கம் ஒரு கட்டுக்கோப்பான மார்க்கம். இஸ்லாமிய மார்க்கம் பல கட்டுப்பாடுகளை கொண்ட மார்க்கம். ஒரு முஸ்லிம் எப்படியும் வாழ முடியும், இப்படித்தான் வாழ வேண்டும் என்ற சில கட்டுப்பாடுகள் விதித்திருக்கிறது இஸ்லாத்திலே. அந்த வகையில் பொருளாதாரத்தை திரட்டுவதிலும் அதை செலவு செய்வதிலும் இஸ்லாம் சில கட்டுப்பாடுகளை நமக்கு விதித்திருக்கிறது. பொருளாதாரத்தை செலவு செய்யும் விஷயத்தில் இஸ்லாம் விதித்த கட்டுப்பாடு, அந்த பொருளாதாரத்தை வீண் விரயம் செய்யாமல் இருப்பதற்காக வேண்டிய தவிர வேறு எதற்காகவும் இஸ்லாமிய மார்க்கத்தில் கட்டுப்பாடு வைக்கவில்லை. சொல்லலாம், இது என்னுடைய பணம், நான் சம்பாதித்தது, நான் எப்படி வேண்டுமானாலும் செலவு செய்வேன். இது என் உணவு, நான் சமைத்தது, இதை எப்படி வேண்டுமானால் நான் விரயம் செய்வேன் என்றெல்லாம் எனக்கு உரிமை இருக்கிறது என்று ஒரு மனிதன் செய்வானேயானால் அவனை விட ஒரு முட்டாள் யாருமே இருக்க முடியாது. அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான், வீண் விரயம் செய்பவர்கள் இன்னல் முபذிரீன கானூ இஹ்வான ஷயாத்தீன் வகான ஷைத்தானு ரப்பிஹி கஃபூரா. ஏனென்றால் மிதமிஞ்சி செலவு செய்பவர்கள் ஷைத்தானுடைய சகோதரர்களாக இருக்கின்றனர். ஷைத்தான்
தன் இறைவனுக்கு கூட நன்றி செலுத்தாத மாறு செய்தவனாக இருக்கிறான் என்று குர்ஆன் தெளிவுபடுத்துகிறது. அருமையானவர்களே, வீண்விரயம் செய்ததினால் ஒரு சமூகம் எப்படி அழிக்கப்பட்டது என்பதை குர்ஆனில் அல்லாஹ் சொல்லும் பொழுது, قالوا يا شعيب صلاتك تأمرك أن نترك ما يعبد آباؤنا أو أن نفعل في أموالنا ما نشاء. அல்லாஹ் தெளிவாக சொல்லி காட்டுகிறான். வாழ்ந்த நபிமார்களில் ஷுஐப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் என்று சொல்லக்கூடிய ஒரு நபி, ஷுஐப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய கூட்டத்தார்கள் ஷுஐப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பார்த்து சொன்னார்கள், ஓ ஷுஐபே, நாங்கள் எங்களுடைய மூதாதையர்கள் வணங்கிக் கொண்டிருந்தவைகளைத்தான் நாங்கள் வணங்கிக் கொண்டிருக்கிறோம். எங்கள் பொருட்களில் எங்கள் விருப்பப்படிதான் நாங்கள் நடந்து கொண்டு கொள்வதை விட்டுவிடும்படியாக நீங்கள் எங்களுக்கு கட்டளையிடும்படி உங்களுடைய தொழுகையா உங்களை தூண்டியது என்று அவர்கள் பரிகாசமாக கேட்டார்கள். எனவே அந்த சமூக மக்கள் வீண்விரயம் செய்தார்கள், அவர்கள் அழிக்கப்பட்டார்கள் என்று குர்ஆன் சொல்லி காட்டுகிறது. அருமையானவர்களே, நம்முடைய பணம் நாம் எப்படி வேண்டுமானாலும் நம்முடைய இஷ்டத்திற்கு செலவு செய்யலாம். நம்முடைய உணவு நாம் எப்படி வேண்டுமானாலும் அதை வீண்விரயம் செய்யலாம். ஆனால் இஸ்லாம் இதற்கெல்லாம் ஒரு கட்டுப்பாட்டை, ஒரு விதிமுறையை, நமக்கு வரையறைகளை கொடுத்திருக்கிறது. அப்படித்தான் ஒரு முஸ்லிம் வாழ வேண்டும். அருமையானவர்களே, இன்றைய தினம் மக்கள் பகட்டுக்காகவும் பெருமைக்காகவும் புகழுக்காகவும் வாழ்கின்ற இந்த வாழ்க்கையில் எத்தனை வீண்விரயங்கள், எவ்வளவு வீண்விரயங்கள், ஒவ்வொரு நிகழ்விலும் வீண்விரயம். அருமையானவர்களே, உதாரணத்திற்கு எத்தனையோ விஷயங்களை சொல்லலாம். ஒரு மனிதன் பொன்னான நேரத்தை வீணாக கழிக்கிறான். ஒரு மனிதன் தன்னுடைய இளமையை வேஸ்டாக வீணாக கழிக்கிறான். எத்தனையோ நல்ல நல்ல நிகழ்வுகளில், திருமணம், இதுபோன்று பல்வேறு நிகழ்ச்சிகளில் மனிதன் தன்னுடைய பொருளாதாரத்தை, தன்னுடைய நேரத்தை, தன்னுடைய உணவு பண்டங்களை வீணான முறையில், ரொம்ப ரொம்ப வீணான முறையில் கழித்துக் கொண்டிருக்கிறான். சோழர்களே, உலகத்திலேயே 100 கோடி பேர் பசியால் வாடிக்கொண்டிருக்கிறார்கள். வருடந்தோறும் 280 மில்லியன் டன் உணவுகள் தயாரிக்கப்படுகின்றன. உணவு தானியங்கள் வீணடிக்கப்படுகின்றன. 280 டன் வீணாக ஆக்கப்படுகின்றன உணவு தானியங்கள். இதை யார் தெரியுமா சொல்றா? ஐநா சபையினுடைய உணவு கட்டுப்பாட்டு குழு சொல்லுகிறது. உணவு கட்டுப்பாட்டு குழு என்று ஒன்று அவர்கள் ஏற்படுத்தி இருக்கிறார்கள். ஆய்வு செய்கிறார்கள், சொல்லுகிறார்கள் 280 டன் மில்லியன் அளவிற்கு உணவு தானியங்கள் வீணாக்கப்படுகிறது ஒவ்வொரு ஆண்டும் என்று சொல்லுகிறார்கள். அருமையானவர்களே, இஸ்லாம் வீண்விரயம் செய்வதை எந்த காலத்திலும் விரும்பாது. அல்லாஹ் சொல்லுகிறான், குலு வஷ்ரபு வலா துஸ்ரிஃபு, உண்ணுங்கள் பருகுங்கள், வீண்விரயம் செய்யாதீர்கள். இன்னஹு லா யுஹிப்புல் முஸ்ரிஃபீன், வீண்விரயம் செய்பவர்களை அல்லாஹ் நேசிப்பதில்லை என்று அல்லாஹ் தெள்ளத் தெளிவாக சொல்லி காட்டுகிறான். அருமையான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஹஜ்ரத் முஆவியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, ஹஜ்ரத் முகீரத் இப்னு ஷுஐபா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஒரு கடிதம் எழுதுகிறார்கள். அந்த கடிதத்திலே இப்படி எழுதி சொல்லுகிறார்கள், பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடமிருந்து நாங்கள் செவியேற்ற ஒரு ஹதீஸையும் எழுத சொல்லுகிறார்கள். என்ன ஹதீஸ்? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹ் ஒருவன். முஆவியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்களுக்கு எழுதக்கூடிய கடிதத்தில் இப்படி எழுதப்படுகிறது, அல்லாஹ் ஒருவன், அவனை தவிர வணங்க தகுதியானவன் யாரும் இல்லை, அவன் தனித்தவன், அவனுக்கு நிகராக யாரும் இல்லை, ஆட்சி அதிகாரம் எல்லாம் அல்லாஹ் ஒருவனுக்கே உரியது, இன்னும் அனைத்து புகழுக்கும் அவன்தான் சொந்தக்காரன். இப்படியெல்லாம் எழுதிவிட்டு மேலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி சொன்னார்கள், மக்களை பார்த்து அந்த கடிதத்தில் இப்படி குறிப்பிடப்படுகிறது, நீங்கள் அதிகமாக நேர காலங்களை வீணாக ஆக்குவதை விட்டு தவிர்த்து கொள்ளுங்கள், வீணாக பேசுவதை விட்டு தவிர்த்து கொள்ளுங்கள், மக்களிடத்தில் யாசகம் கேட்பதை விட்டு தவிர்த்து கொள்ளுங்கள், உங்களுடைய நேரத்தையும் காலத்தையும் வீணாக்குவதை விட்டு தவிர்த்து கொள்ளுங்கள், உங்களுடைய பெற்றோர்களை துன்புறுத்துவதை விட்டும் நீங்கள் தவிர்த்து கொள்ளுங்கள்,
பெண் சிசு குழந்தைகளை உயிருடன் புதைப்பதை விட்டும் தவிர்த்து கொள்ளுங்கள் என்ற ஒரு வாசகத்தையும் அந்த கடிதத்திலே எழுதி முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர் ஒரு கவர்னராக, ஒரு ஆளுநராக இருக்கும் பொழுது அவருக்கு இந்த கடிதம் போகிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 1400 ஆண்டுகள் 1500 ஆண்டுகளுக்கு முன்னரே தடுத்து விட்டார்கள். பெண் சிசு கொலை, வீணடிக்கக்கூடிய விஷயங்கள், இப்படி பல்வேறு செய்திகளை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடை செய்திருக்கிறார்கள் என்று நமக்கு குர்ஆனும் ஹதீஸும் தெளிவுபடுத்தி காட்டுகிறது. அருமையான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒரு தடவை ஹஜ்ரத் ஸஅத் இப்னு அபீ வக்காஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஒழு செய்து கொண்டிருக்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பாதை வழியாக கடந்து செல்லுகிறார்கள். ஸஅதை பார்த்து கேட்டார்கள், ஓ ஸஅதே, நீர் என்ன செய்து கொண்டிருக்கிறீர்? யா ரசூலல்லாஹ், நான் ஒழு செய்து கொண்டிருக்கிறேன். தண்ணீரை வீணாக ஆக்காதே, உன்னுடைய தண்ணீர், ஒழு செய்யக்கூடிய தண்ணீரை நீ வீண் விரயம் செய்யாதே. அப்போ ஸஅத் ரலியல்லாஹு அன்ஹு கேட்கிறாங்க, யா ரசூலல்லாஹ், ஒரு மனிதன் தன்னுடைய ஒழுவை பரிபூர்ணப்படுத்துவதற்காக தண்ணீர் செலவழிப்பது அது வீண் விரயத்தில் கட்டுப்பட்டதா, அது இஸ்ராஃபா என்று கேட்கிறார்கள். ஹஜ்ரத் ஸஅத் இப்னு அபீ வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஆம், நீ கடல் நீரில் ஒழு செய்தாலும் கூட உனக்கு தேவையான அளவை எடுத்து ஒழு செய். கடல் தண்ணீர் தானே, எவ்வளவு இருக்கும்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடல் நீரில் நீ தண்ணீரை எடுத்து ஒழு செய்தாலும் கூட உனக்கு தேவையான அளவை எடுத்து நீ ஒழு செய். அதிலும் இருக்கிறது வீண் விரயம், இஸ்ராஃப் இருக்கிறது என்று சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். சிந்திக்க வேண்டும் சகோதரர்களே, எவ்வளவு வீண், எவ்வளவு இஸ்ராஃப். ஒவ்வொரு காலகட்டத்திலும் இஸ்ராஃப், வீண் விரயங்கள் நிகழ்ந்து கொண்டேதான் இருக்கிறதே தவிர குறைந்த பாடில்லையே. பொருளாதாரத்தில் ஒவ்வொரு செயலிலும் வீண் விரயம், ஒவ்வொரு செயலிலும். நான் அடிக்கடி சொல்வதுண்டு, ஒரு மனிதனுக்கு ஓராண்டுக்கு, ஒரு ஆண்மகனுக்கு ஓராண்டுக்கு ஒரு 4 சட்டை, 4 கைலி, 4 இருந்துச்சுன்னா போதுமானது. 4 ஜிப்பா, 4 ஜட்டி, 4 பனியன், உள்ளாடையில 4, எல்லாமே 4 இருந்துச்சுன்னா போதும். 5ஆவதா ஒண்ணு வேணும், 6ஆவது ஒண்ணு வேணும், 7ஆவது ஒண்ணு வேணும். இது வீண் விரயம் தானே, இஸ்ராஃப் தானே. ஒரு வீடு இருந்துச்சுன்னா போதுமானது, இல்ல இன்னொரு பங்களா வேணும். இது இஸ்ராஃபா இல்லையா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலகட்டத்திலே ஒரு சஹாபி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு என்ன செஞ்சாங்க, கோபுரம் மாதிரி வீடு கட்டி வச்சிருந்தாங்க. வரலாறுலாம் கேள்விப்பட்டிருப்போம். ஒரு சஹாபி வீட்டை நல்லா பெருசா கட்டியிருந்தார். இன்னைக்கெல்லாம் ரசூலுல்லாஹ் நம்மளுடைய வீடுகள்லாம் பார்த்தாக்கா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களே என்ன செய்வாங்க, நல்லா தான் பாதுகாக்கணும். இன்னைக்கு உள்ள வீடுகள்லாம், ஒரு சஹாபி நல்ல பெரிய வீடு கட்டியிருந்தார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த வழியா போனாங்க, பார்த்தாங்க. பார்த்துட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, இது யாருடைய வீடுன்னு கேட்டாங்க. இந்த நபித்தோழர் இந்த சஹாபியுடைய வீடு என்று தான் சொல்லப்பட்டுச்சு. அவ்வளவுதான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யல, எதுவுமே சொல்லல. அந்த சஹாபி வராரு, ரசூலுல்லாஹ்க்கு சலாம் சொல்றாரு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதில் சொல்லல. மீண்டும் சொன்னாரு. அவர் நினைச்சார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கவனிக்கலன்னு நினைச்சிட்டு இருந்தாரு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கவனிச்சுதான் இருக்காங்க. மீண்டும் சொன்னாரு, எதுவுமே கேட்கல, கண்டுகல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். 3வது முறை சொல்லும் பொழுதும் பெருமானார் கண்டுகொள்ளவில்லை. இந்த சஹாபியுடைய உள்ளத்தில் ஒரு கவலை ஏற்பட்டு விட்டது. பெருமானார் என்னிடத்திலே கோபமாக இருக்கிறார் என்பதை அவர் உணர்ந்து கொண்டார். மற்ற தோழர்களிடத்திலே கேட்கிறார், என்ன நடந்தது, ஏன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னுடைய சலாத்திற்கு பதில் சொல்லவில்லை என்று கேட்கும் பொழுது சொன்னார்கள் சஹாபாக்கள், என் அருமை தோழரே, நேற்றைய தினம் பெருமானார் உங்களுடைய வீட்டை கடந்து சென்றார்கள், உங்களுடைய இல்லத்தை பார்த்தார்கள், பார்த்து விட்டுதான் இந்த நிலை. உடனே அவர் போனார். நாம செஞ்சிருவோமா அப்படி? இன்னைக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹயாத்தா இருந்தா, பெருமானார் இன்று உயிரோடு இருந்தால், நம்முடைய வீடுகளை பார்த்து விட்டால் நாம செஞ்சிருவோமா? இன்னைக்கு என்ன செஞ்சாங்க தெரியுமா? மாளிகை போன்று இருந்த அந்த வீட்டை சுக்குநூறாக ஆக்கிவிட்டார்கள், உடைத்து தள்ளிவிட்டார்கள். ஒரு 3 நாள் கழிச்சு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பக்கமா போறாங்க. போகும்போது கேட்டாங்க, என்னப்பா இங்க ஒரு பெரிய ஊடு இருந்துச்சு, என்ன ஆச்சு? யா ரசூலல்லாஹ், நீங்கள் நடந்து கொண்ட விதத்தை அந்த சஹாபி அறிந்து கொண்டார். நீங்கள் நடந்து கொண்ட விதத்தை அந்த சஹாபி அறிந்து கொண்டார். உடனடியாக இந்த தகவல் சொல்லப்பட்டது, தன்னுடைய வீட்டை அவர் இடித்து விட்டார் என்று
செய்தி சொல்லப்படுது, உடனடியாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்வாங்க? அருமையானவர்களே, இதுதான் சஹாபாக்கள் நிலை. நாயகத்திற்கு ஒரு விஷயம் பிடிக்கவில்லை என்று சொன்னால் சஹாபாக்கள் அப்படியே அதை எதுவாக இருந்தாலும், தன்னுடைய மனைவியாக இருந்தாலும் தலாக்கு விட்டு விடுவார்கள். இதுதான் சஹாபாக்கள் நிலை. தன்னுடைய மனைவி தவறு செய்திருந்தாலும் கூட தலாக்கு சொல்லி விடுவார்கள். இப்படித்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களை உருவாக்கி வைத்திருந்தார்கள். யோசித்து பார்க்க வேண்டாமா? நம்முடைய இல்லங்களை யோசிக்க வேண்டாமா? எவ்வளவு வீண்விரயம், எவ்வளவு இஸ்லாம். நான் ஒரு விஷயத்தில் தான் சொன்னேன், இது போன்று நூற்றுக்கணக்கான விஷயங்களில் நம்முடைய இஸ்லாமான வீண்விரயமான செயல்பாடுகள். அல்லாஹ் குர்ஆன்ல அழகா சொல்றான். அருமையானவர்களே, வீண் விரயம் என்பது மார்க்கத்திற்கு ஒரு புறம்பான செயல். இதற்கு மார்க்க அறிஞர்கள் பல்வேறு விளக்கங்களை கொடுக்கிறார்கள். முதலாவது விஷயம், பாவமான காரியங்களில் பொருளை வீணாக செலவு செய்யும். பாவமான காரியத்தில் நற்காரியங்களுக்கு செலவு செய்வது என்பது வேறு. நல்ல விஷயத்திற்காக நாம் செய்யக்கூடிய செலவினங்கள் என்பது அல்லாஹ்விடத்திலே கூலியை பெற்று தரும். குர்ஆன் சொல்லுகிறது, நீங்கள் நன்மைக்கும் பயபக்திக்கும் மட்டுமே உதவி செய்யுங்கள், பாவத்திற்கும் பகைமைக்கும் எந்த காலத்தில் உதவி செய்யாதீர்கள். அப்படி செய்தால் வீண் விரயம். அதுதான் இஸ்லாம். இன்னைக்கெல்லாம் சில விளையாட்டுகள் மார்க்கத்தில் அனுமதி உண்டு, சில விளையாட்டுகள் மார்க்கத்தில் அனுமதி உண்டு. ஒரு கிரிக்கெட்டு, ஒரு வாலிபால், ஒரு கபடி போட்டி, இதுக்கெல்லாம் அனுமதி உண்டு. இதுக்காக டொனேஷன் கேட்டு வருவாங்க, இதெல்லாம் கொடுக்கலாம், தாராளமா செய்யலாம். இன்னும் சில விளையாட்டுகள் இருக்கு, மார்க்கத்துக்கு புறமான விளையாட்டு, அதுக்கெல்லாம் என்ன செய்வாங்க தெரியுமா? டொனேஷன் தூக்கிட்டு வருவாங்க. அப்போ என்ன செய்யணும்? அலல் பிர்ரி வத்தக்வா, பாவத்திற்கும் அதாவது நன்மைக்கும் பயபக்தி மட்டும்தான் உதவி செய்யணும். நன்மையான காரியமா அல்ஹம்துலில்லாஹ் அதுக்கு செய்யலாம், எவ்வளோ விஷயங்கள் இருக்கு. ஆனா பாவமான காரியத்துக்கு உதவி கேட்டு வரும் பொழுது அதுக்கு நாம கொடுக்கிறோமே. உண்மையானவர்களே, இப்படிப்பட்ட உதவிகள், இதுதான் வீண்வரை, இதுதான் இஸ்லாம். இது யாருடைய செயல்? ஷைத்தானுடைய செயல் என்கிறது குர்ஆன். அல்லாஹ் சொல்றான் இல்லையா, இஹ்வானு ஷைத்தான், வீண்வரை செய்பவன் ஷைத்தானுடைய சகோதரன், ஷைத்தானுடைய சகோதரனாக இருக்கிறான் வீண்வரையும் செய்யக்கூடியவன். உண்ணக்கூடிய விஷயத்திலே, உடுத்தக்கூடிய விஷயத்திலே முறையின்றி, ஒரு தடவை சாப்பாடு விஷயத்தில் கூட ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்களுடைய மரண நேரம், மரணத்திற்கு ஒரு 3 நாளைக்கு முன்னாடி சல்மான் ஃபாரிஸி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு என்ன செய்றாங்கன்னா, ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்களை சந்திக்கிறதுக்கு வராங்க. வந்தவர் கேட்டாரு, மரண நேரத்தில் இருக்காங்க, மௌத்தா போறதுக்கு ஒரு 3 நாளைக்கு முன்னாடி ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் மரணப்படுக்கையில் இருக்கிறார்கள். வந்து சல்மான் ஃபாரிஸி கேட்கிறாங்க, அபூபக்கரே ஏதாவது எனக்கு உபதேசம் செய்யுங்க, எனக்கு ஏதாவது என்ன செய்ய உபதேசம் செய்யும். அப்போ பல்வேறு செய்திகளை ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்களுக்கு சொல்றாங்க. மார்க்க சம்பந்தமா, உலக அளவிலான உலக ரீதியான சில விஷயங்கள், இப்படி பல செய்திகளை ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சல்மான் ஃபாரிஸி ரலியல்லாஹு அவங்களுக்கு சொல்லிட்டு கடைசியாக ஒரு விஷயத்தை சொல்றாங்க, அல்லாஹ் இந்த உலகத்தை உங்களுக்கு விசாலமாக ஆக்கி இருக்கிறான், உங்களுக்கு அல்லாஹ் இந்த உலகத்தை விசாலமாக ஆக்கி இருக்கிறான். உங்களுக்கு அல்லாஹ் என்ன செஞ்சிருக்கான்? இந்த உலகத்துல பல்வேறு விதமான அருட்கொடைகள் நிஅமத்துகளை அல்லாஹ் கொடுத்திருக்கான். இவை அனைத்தும் நீங்கள் அறிந்தும் இருக்கிறீர்கள். எனவே உங்களுக்கு தேவையான அளவை தவிர தேவைக்கு மீறி என்ன செய்யாதீர்கள், எந்த ஒரு செலவினத்தையும் செய்து விடாதீர்கள். இது ஷைத்தானுடைய சகோதரனாக ஆகுவதற்கு வழிவகுக்கும் என்று சொல்லுகிறார்கள் தங்களுடைய உபதேசத்திலே. அல்லாஹ் குர்ஆன்ல தான சொல்றான், ஷைத்தானுடைய சகோதரன் சொல்றான் அல்லாஹ். அருமையானவர்களே, அழகான அந்த உபதேசம். கூஃபா நகரத்துல ஹஜ்ரத் சஅத் இப்னு அபீ வக்காஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு வந்து அந்த நகரத்தினுடைய ஆளுநரா இருக்காங்க கூஃபால. அப்ப இருக்கும் பொழுது, அப்ப யாருடைய ஆட்சினா ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்களுடைய ஆட்சி காலம். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய ஆட்சி காலத்துல, அதாவது நீதிக்கே பெயர் போனவர்கள் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, எல்லாருக்கும் தெரியும்.
எந்த பிரச்சனையா இருந்தாலும் சரிதான், மூசா அலைஹிஸ்ஸலாம் மாதிரி தான் முதல்ல அடிச்சுட்டு தான் பதில் பேசுவாங்க. ஏதாவது ஒரு பஞ்சாயத்து வந்தா முதல்ல அடி, அப்புறம் தான் பேச்சுவார்த்தையே. இது மூசா அலைஹிஸ்ஸலாத்தினுடைய பண்பு. அல்லாத பொருந்திக்கிட்டா அது வேற விஷயம். இதே நிலையில் தான் ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்களும் அப்படிதான். மார்க்கத்துக்கு சமூகத்தில் மார்க்கத்துக்கு புறம்பா ஏதாவது ஒரு செயலை ஏதாவது ஒரு பேச்சு பேசினா முதல்ல அடிச்சுட்டு தான் பஞ்சாயத்தை பண்ண ஆரம்பிப்பாங்க. அப்படிப்பட்ட நீதி குமர். ஏன்னா நீதி அது தன்னுடைய நீதியில நேர்மையில நான் நீதிபதியாக இருக்கும் பொழுது அந்த அதிகாரத்தில் யார் என்ன செய்ய குறிக்கிடக்கூடாது. ஏன்னா அல்லாஹ் ரசூலுக்கு உட்பட்ட நீதியாளர். இந்த உலகளாவிய அளவுல உள்ள மக்களுக்கு பயந்துகிட்டு தீர்ப்பு சொல்றதுல மக்களுக்கு பயந்துகிட்டு அப்படிப்பட்ட நீதியாளர் அல்ல உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. அல்லாஹ் ரசூல் கட்டுப்படக்கூடியவர். இப்ப ஆளுநர் சஅத் இப்னு அபீ வக்காஸ் வந்து கேட்கிறாரு, உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்கள்ட்ட, கூஃபா நகரத்தில் நான் வசிக்கிறேன், எனக்கு ஒரு வீடு வேணும், எனக்கு வீடு வேணும், அந்த வீட்டை நான் கட்டிக்கிறது உங்களுக்கு ஒரு அனுமதி வேணும். ஒரு அரசு அதிகாரி கலீஃபாட்ட ஜனாதிபதிட்ட லெட்டர் போடுறாரு. என்ன லெட்டர் போடுறாரு? நான் வீடு கட்டிக்கிறேன், எனக்கு நீங்க அனுமதி கொடுங்க. அப்போ ஜனாதிபதி உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அனுமதி கொடுக்குறாங்க. எப்படி கொடுக்குறாங்க தெரியுமா? நீ வீடு கட்டணும், மழை காலங்களில் உங்களுக்கு அதனால் ஏற்படக்கூடிய பிரச்சனைக்காக வேண்டி நீங்க வீடு கட்டணும்னு விருப்பப்படுறீங்க. சூரிய வெப்ப ஒளி தாங்க முடியாதுன்றதுனால ஒரு வீடு வேணும்னு நீங்க யோசிக்கிறீங்க. அல்ஹம்துலில்லாஹ் தப்பில்லை. ஆனால் வரம்பு மீறி வீடு கட்டிவிடக்கூடாது. வரம்புக்கு உட்பட்டு தான் நீங்கள் கட்ட வேண்டும். நினைச்சா சஅத் இப்னு அபீ வக்காஸ் கேட்க வேண்டிய அவசியமே இல்லை. அரசு ஹசானாவே அவங்கள்ட்ட தான் வந்து நிற்கும். அப்புறம் தான் ஜனாதிபதி கலீஃபா உமர்கிட்ட போகும். நினைச்சா அவரு தான் இஷ்டத்துக்கு எப்படி வேணாலும் செஞ்சுக்கலாம். இன்னைக்குல எந்த அரசு அதிகாரியும் எந்த மேல் அதிகாரத்தில் கேட்கறதெல்லாம் கிடையாது. யாராவது கேட்கறாங்களா? அப்படிலாம் செய்ய மாட்டாங்க. அவன் இஷ்டம் தான் இன்னைக்கு. அதனால்தான் விஜிலன்ஸ் என்ன செய்ய, அவன் கதவை தட்டுவான், அவன் வீட்டு கதவை போய் தட்டுவான். விஜிலன்ஸ் இது நம்ம உலக நடைமுறையில் பார்க்கிற செய்தி. ஆனால் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்களுடைய ஆட்சி காலத்தில் இவரும் இவங்க ஜனாதிபதி, ஒரு ஆளுநர், ரெண்டு பேருக்கு பெரிய வித்தியாசம் எதுவும் இல்லை. இருந்தாலும் ஷரியத்துக்கு உட்பட்டு மார்க்கம் சொல்லக்கூடிய அளவிற்கு உட்பட்டு என்ன செய்யறார்? அனுமதி கேட்கிறாரு. அனுமதி கொடுக்கப்படுது. உமர் ரலியல்லாஹு தஆலா அனுமதி கொடுக்கறாங்க. எப்படி சொல்றாங்க? ஷரியத்துக்கு உட்பட்டு வீடு கட்டு, அரசுடைய ஹசானா, அரசுடைய பணம், என்ன செய்யக்கூடாது, அளவு மீறி செய்யக்கூடாதுன்னு சொல்லி அழகான ஒரு வழிமுறையை ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்றாங்க. அருமையானவர்களே, ஒரு தடவை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு பகல் நேரத்தில் வீட்டை விட்டு வெளியே போறாங்க. ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவங்களும் வெளில வராங்க. ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அவங்களும் வெளில வராங்க. மூணு பேருமே வெளியில போறாங்க. போயிட்டு இருக்கும் பொழுது மூணு பேருமே எதாச்சியா சந்திக்கிறாங்க. அபூபக்கர் சித்திக்கும் உமர் ரலியல்லாஹு தஆலா ரெண்டு பேரும் பேசுறாங்க. என்ன சகோதரர், எங்க வந்தீங்க? இல்ல வீட்டுல ஒண்ணு சாப்பிடறதுக்கு எதுவும் வழி இல்லை, அதான் அப்படி வெளியில வந்துட்டேன். இப்படி எவ்வளவு பெரிய மனிதர்கள். அல்லாஹ் வந்து கைசர் கிஸ்ராவை காலடியில கொண்டு வந்து போறேன்னு சொல்றான். அவ்வளவு பெரிய பெரிய தொழிலதிபர் ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக். ஜவுளித்துறையினுடைய அவ்வளவு பெரிய தொழிலதிபராக இருக்கக்கூடியவர். எல்லாம் தீனுக்காக செலவு செஞ்சுட்டார். உணவு இல்லை, வீட்டுல சட்டிப்பானை வச்சுலாம் பல வருஷம் ஆச்சு, பல நாட்கள் ஆயிடுச்சு. அடுப்பு எரியல, பசி. உமர் ரலியல்லாஹு தஆலா மூணு பேரும் வெளில வந்துட்டாங்க. ஏதாச்சும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை பார்த்துறாங்க. பார்த்துட்டு கேட்டாங்க, யா ரசூலுல்லாஹ், எங்க இந்த பக்கம், நீங்க என்ன நோக்கத்துக்காக வந்தீங்க? பசி, கொடுமை, வீட்டில் உட்கார முடியல. அப்ப சொன்னாங்க, வல்லதி நஃப்ஸி பியதி, என்னுடைய உயிர் எவன் கைவசம் இருக்கிறதோ அந்த ரப்பின் மீது சத்தியமாக சொல்கிறேன், என்ன காரணத்துக்கா நீங்க வெளில வந்தீங்களா அதே காரணம் நானும் வெளில வந்தேன். எனக்கும் பசி, வீட்டில் பல நாட்கள் அடுப்பு எரியலன்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. சரி வாங்க, ஒரு மூணு பேரும் அப்படியே போவோம். மூணு பேரும் போறாங்க. போய் யார்கிட்ட? ஒரு அன்சாரி தோழர் வீட்டுக்கு போறாங்க. மதீனால அன்சாரி தோழர் வீட்டுக்கு போனா அந்த அம்மா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள பார்த்தோன்னு அவ்வளவு சந்தோஷம். யா ரசூலுல்லாஹ் மர்ஹபன் அஹ்லன் வ ஸஹ்லன், வாங்க யா ரசூலுல்லாஹ் வாங்கன்னு சொல்லிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரெண்டு சஹாபாக்கள் அப்படியே உள்ள கூட்டு போறாங்க. இப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்கம்மா உங்க கணவர் வெளியில போயிருக்காரு. கொஞ்ச நேரத்தில் அவரும் வந்துட்டார், அந்த சஹாபி வந்துட்டார்.
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்தோன்னா அவருக்கு சந்தோஷம். என்னமோ ஒரு எப்படி, அதாவது சஹாபாக்கள் மேலே தான் வீட்டுக்கு வரமாட்டாங்களா, தன்னுடைய அவங்களுடைய முபாரக்கான அந்த பாதம் என்னுடைய இல்லத்தில் பதியாதா என்ற ஏக்கத்தில் சஹாபாக்கள் உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்தோன்னா அவ்வளவு சந்தோஷம். அந்த சஹாபி நேரம் உள்ள வந்தார். யா ரசூலல்லாஹ் உட்காருங்க. ஓடி போற தன்னுடைய தோட்டத்தில் போய், அதாவது பேரிச்சம் கொலை அப்படியே எடுத்துட்டு வர, அதுல காய் இருக்கு, செங்காய் இருக்கு, பழம் இருக்கு, எல்லாமே இருக்கு, கொண்டு வந்து வைக்கிறார். சாப்பிட்டுட்டு அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றார், யா ரசூலல்லாஹ் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, ஒரு ஆட்டுக்குட்டி இருக்கு, நான் அறுத்து சமையல் செய்யறேன். ஸல்லல்லாஹு சொல்றாங்க, இல்ல இல்ல அது பால் தரக்கூடிய ஆடு, நீ அதுல இருந்து கை வைக்காத. இல்ல யா ரசூலல்லாஹ் வேற ஆட்டை இருக்கிறேன். வேற ஆட்டை இருக்கிறார். எடுத்து அறுத்து சமைச்சு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு வயிறார சாப்பிட்டு முடிச்சுட்டு, 3 பேருமே சாப்பிட்டு முடிச்சுட்டாங்க. முடிச்சுட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு வார்த்தை சொன்னாங்க, அபூபக்கரே உமரே, இப்ப நம்ம சாப்பிட்டோம் பத்தியா, இந்த உணவுக்கு நாளை மறுமை அல்லாஹ்விடத்திலே பதில் சொல்ல வேண்டும் என்று சொன்னார்கள். ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு தேம்பி அழ ஆரம்பிச்சாங்க. யா ரசூலல்லாஹ், நாம உண்ண உணவுக்கு அல்லாஹ்விடத்துல பதில் சொல்லணுமா? ஆமா சொல்லணும். ஏன் தெரியுமா? இந்த உணவு அல்லாஹ் நமக்கு வழங்கி இருக்கக்கூடிய அருட்கொடை. இதுல எந்த அளவுக்கு வீண் விரயம், இஸ்ராப் போன்ற எதுவுமே கலக்காத, என்னுடைய உயிர் எவன் கைவசம் இருக்கிறது அவன் மீது சத்தியமா சொல்றேன், இந்த உணவுக்கு, நீங்கள் உண்ட இந்த உணவுக்கு அல்லாஹ்விடத்திலே பதில் சொல்லாமல் நீங்கள் உங்களுடைய பாதம் நகராது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் என்று செய்தியை பார்க்க முடிகிறது. பெருமையானவர்களே, அப்படி என்றால் உண்ணக்கூடிய உணவு இஸ்ராப், எந்த அளவுக்கு வீண் விரயம் ஏற்படக்கூடாது என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 1500 ஆண்டுகளுக்கு முன்னரே தெளிவுபடுத்தி விட்டார்கள். அருமையான அல்லாஹ் நல்லடியார்களே, நாம் இந்த வசனங்களை எல்லாம் இப்ப சொல்ல செய்திகளை எல்லாம் ஒரு கணம் சிந்தனை செய்து பார்த்து, எதெல்லாம் நாம இஸ்ராப் பண்றோம், நம்மளுடைய வாங்கக்கூடிய உடையிலிருந்து, ஆடைகளிலிருந்து செலவு செய்யக்கூடிய ஒவ்வொரு செலவிலும் எந்த அளவுக்கு இஸ்ராப், வீண் விரயம் இருக்கிறது என்பதை இந்த நேரத்திலே நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். எந்த அளவுக்கு செலவினத்தை நாம் குறைப்போமோ அல்லாஹுடைய பரக்கத்தும் ரஹமத்தும் அவனுடைய உண்மையான அடியார்கள் என்பதற்கு அடையாளம் என்பதை இந்த நல்ல நேரத்தில் உணர்ந்து கொள்வோமாக. எல்லாம் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நாம் கேட்கக்கூடிய, சொல்லக்கூடிய, அனைத்தும் அமல் செய்யக்கூடிய நல்லதொரு தௌஃபீகை வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.